திருப்பூர் பெருமாநல்லூர் அருகே குமரன் குன்று முருகன் கோவில் இடிக்கப்பட்டதற்கு நீதி கேட்டு வருகிற 19ஆம் தேதி போராட்டம் அறிவித்துள்ளனர். அந்த போராட்டம் வெற்றியடைய 108 தேங்காய் உடைத்து வழிபாடு செய்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி வருகின்றனர். பெருமாநல்லூர் அருகே குமரன் குன்று முருகன் கோவில் இடிக்கப்பட்டதற்கு நீதி கேட்டு வருகிற 19ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பெருமாநல்லூர் நால்ரோடு பகுதியில் இந்து முன்னணி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சார்பில் போராட்டம் நடைபெறவுள்ளது. இந்த போராட்டத்துக்கு பொதுமக்களின் ஆதரவை திரட்டும் வகையில் திருப்பூரில் இந்து முன்னணி சார்பில் 15 வேளம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ மணியக்காரர் விநாயகர் கோவில் திடலில் 108 தேங்காய் உடைத்து போராட்டம் வெற்றியடைய வழிபாடு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொங்கு மெயின் ரோடு, கொடிக்கம்பம் பகுதி, கல்லூரி சாலை, கொங்கனகிரி முருகன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு மற்றும் வணிக வளாகங்களில் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. அதில் இந்து முன்னணி நிர்வாகிகளான மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார், தெற்கு பகுதி மாவட்ட செயலாளர் சிவபிரபு, மாவட்ட செயலாளர் மணிகண்டன், நகர பொதுச் செயலாளர் மனோஜ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அன்னையர் முன்னணி சிங்கத்தமிழ் ஜெகதீஸ்வரி, இந்து முன்னணி வடக்கு மாவட்ட செயலாளர் அருள்முருகன், மாவட்ட துணைத் தலைவர் KRS குமார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.